ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். இப்ப ஈரான் போர், ட்ரம்ப் ஈரான் தொடர்ச்சியான வாக்குவாதம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஹார்மூஸ் நீரிணையை மூடினது பெரிய லெவல்ல பிரச்சனையானது. இப்ப ட்ரம்பே எங்க படைகளை எல்லாம் பின்வாங்கிக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் ஈரான் இந்த போருக்கு துணை செஞ்ச கூகுள்ல இருந்து எந்த மெட்டா நிறுவனம் அது இதுன்னு எதையும் நாங்க விட மாட்டோம், எல்லா நிறுவனத்தின் மீதும் தாக்குதல் நடத்தி தரைமட்டமாக்குங்கிற அளவுக்கு மிரட்டி இருக்கிறாங்க. இப்ப ட்ரம்பினுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும், போரினுடைய அடுத்த கட்டம் என்ன, ஈரான் அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாங்க, எப்படி நம்ம இதை பார்க்கணும்? அதாவது ட்ரம்ப் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு. அப்ப நேத்து ஒரு நேரடியாக செய்தியாளர் பேட்டி கொடுக்குறாரு. செய்தியாளர் நேரடி சந்திப்பு, இது ட்விட்டர்ல போட்டது கிடையாது. நேரடி சந்திப்புல என்ன சொல்றாருன்னு கேட்டா, மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, நிருபர்கள்லாம். அந்த ஒரு 2 கிழமைக்குள்ள நாங்க வெளியேறிடுவோம், போர்ல இருந்து நாங்க வெளியேறிடுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு ட்ரம்ப். இப்ப செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, வெளியேறிடுவோம்னு சொன்னா அந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை மீட்போன்னு சொன்னீங்களா, அது என்ன ஆச்சு, மீட்காமே வெளியேறிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அது எங்க வேலை இல்லை, எங்களுக்கு தேவையே இல்லை, யாருக்கு என்ன வேணுமோ அவங்க போய் மீட்டுக்கிறட்டும், நேட்டோ நாடுகளுக்கு தேவை இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க மீட்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஹொர்முஸை ஓப்பன் பண்றதுங்கிறதுல இருந்து பின்வாங்கிட்டாரு. அதை ஓப்பன் பண்ணாதான் உன்னை விடுவேன், இல்லாட்டா அழிச்சு போடுவேன்னு சொன்னார்ல. இப்ப என்ன செய்யறாருன்னா, அது எங்களுக்கு தேவையே இல்லை, ஹொர்முஸ் எங்களுக்கு தேவையான ஆயில் எங்கள்கிட்ட நிறைய இருக்கிறது, யாருக்கு ஆயில் தேவை இருக்கிறதோ அவர்கள் ஹொர்முஸ்ல போய் என்ன செய்யட்டும், எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீட்கிற திட்டத்தை கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறார். முதலாவது விஷயம். அப்ப அதுக்காகத்தான் தரப்படை இறக்குவேன், அது செய்வேன், இது செய்வேன்லாம் சொன்னாரு. தரப்படையெல்லாம் இறக்க முடியாது. தரப்படையெல்லாம் இறக்குனாங்கன்னா சுத்தமா கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுவாங்க. அது சும்மா ஒரு மிரட்டலுக்காக சொல்லி பார்த்தாரு. அது ஒரு விஷயம். 2வது கேட்கறாங்க, அப்ப ஈரான்ல ஆட்சி மாற்றம் செய்வதாக சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு, அதுக்குத்தானே அந்த போரா துவங்குனீங்கன்னு கேட்கும்போது, ஆட்சி மாறிச்சு, எங்களுக்கு வேண்டிய ஆட்சி வந்துருச்சுங்கிறாரு. பாருங்க, ஆட்சிதான் மாறி போச்சு, இப்ப எங்களுக்கு எங்களோட நல்ல நட்புறவோட இருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆட்சி பேருக்குங்கிறாரு. அதாவது அடி பலமான அடி எப்படி பின்வாங்கன்னு தெரியாம இப்ப இருக்கிற ஆட்சியை புகழ்ந்துட்டு, நாங்க நீக்க வேண்டிய ஆட்சி நீக்கிட்டோம், இப்ப இருக்கிற ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி, சிறப்பான ஆட்சி உண்டாகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாரு? மசூதா. ஆமா, அவரு ஒண்ணு இருக்காரு. ஆனா அவர் அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாரு. இப்ப சுப்ரீம் லீடர் தான் பிரச்சனை. அதாவது இந்த ஆயத்துல்லா கொல்லப்படுறதுக்கு முன்னாடி மசூத் தான் ஜனாதிபதியா இருக்கிறாரு, இப்போ அவர் தான் இருக்கிறாரு. அது மாறவே இல்லை. எது மாறி இருக்குன்னு கேட்டா, சுப்ரீம் லீடர் தந்தைக்கு பதிலா மகன் வந்திருக்கிறாரு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, ஆட்சியை மாத்திட்டோங்கிறாரு. அப்ப மாத்திட்டோம்னா என்ன அர்த்தம், எங்க கண்ட்ரோல்ல எடுத்துருவோம், ஆயில கைப்பற்றுவோம், ஆயில கைப்பற்றுறது தான் எங்களுடைய நோக்கம்னு சொன்னார் பகிரங்கமா. 3 நாளைக்கு முன்னாடி ஆயில கைப்பற்றுறதுக்கு தான் இந்த யுத்தமே நாங்க நடத்துறோம் அப்படின்றாரு. இப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, பின்வாங்கிட்டாரு. இது எதனால என்று கேட்டா, இதுக்கு பல காரணம் இருக்கிறது. முதலாவது காரணம், அமெரிக்காவுல பெரும்பாண்டமான லட்சம் போட மக்கள் போராடுறாங்க ட்ரம்ப்ட, நோவார், போர் வேண்டாம், நீங்க மன்னரா இருக்க வேண்டாம், நோ கிங்ஸ் என்ன செய்யறாங்க, நீ என்ன ராஜாவா, ஜனநாயக நாட்டு அதிபரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவர் வெளியேறு, பதவி விட்டு விலகு அப்படிங்கிற மாதிரி உள்நாட்டுல பயங்கரமான எதிர்ப்பு வந்த பிறகு அவர் இதை தொடர முடியாது. இல்லைன்னா என்னவாயிரும்னு கேட்டா, நேபாளத்துல மாதிரி, அல்லது இலங்கையில நடந்த மாதிரி, அல்லது பங்களாதேஷில் நடந்த மாதிரி மக்கள் புரட்சி வந்துரும்னு பயந்து எல்லாம் திரண்டுட்டாங்கன்னு சொன்னா ராணுவத்தால கட்டுப்படுத்த முடியாதுல்ல. அந்த மாதிரி மக்கள் திரண்டுட்ட பிறகு பயந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, பின்வாங்குறோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். 1 நாள் 2 நாள் 3 நாளைக்குள்ள எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க, ஒரு விஷயம். ஆனா அப்படி வாபஸ் வாங்கிட்டு போனாலும் இப்ப என்ன நிலைமைன்னு கேட்டா, ஏற்கனவே இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க அடைச்செல்லாம் வச்சிருக்கல ஈரான். இவங்க போய் அங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பனா தான் விட்டுருந்தாங்க, யார் வேண்டாலும் போகலாம், யார் வேண்டாலும் வரலாம்னு சொல்லி. இவங்க தாக்குனதுக்கு பதிலடியாகத்தான் அந்த ஜலசந்தியை என்ன செய்யறாங்கன்னா, கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த யுத்தத்தினால உள்ள நன்மை என்னன்னு கேட்டா, அந்த ஹொர்முஸ் ஜலசந்தியில ஏற்கனவே இருந்த அந்த சுதந்திரமான போக்குவரத்தை தடுத்ததுதான்.
இவர்னாலதான் நிப்பாட்டி விட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க விரும்பின 4 நாடுகளுக்கு தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. சீனா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். இந்த 4 நாடுகளுடைய போக்குவரத்துக்கு மட்டும்தான் இப்ப அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு எந்த கட்டணமும் நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்தியாவுல இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க நேத்து. கட்டணம்லாம் கொடுக்கல, ஃப்ரீயா தான் எங்களுக்கு தர்றாங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா இந்த 4 நாடுகளுமே ஈரான்ல இருந்து ஆயில் வாங்குது. இப்ப அதான் ஆயில் அவன்ட்டு தான் வாங்குறாங்க. அந்த 4 கப்பல் அனுமதிக்க காரணம் என்னன்னு கேட்டா சீனாவும் ஈரானோட ஆயில் தான் வாங்குது. இந்த இந்தியாவும் என்ன செய்யணும், ட்ரம்ப் அனுமதி கொடுத்துட்டார்ல, அந்த அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு இவங்களும் ஈரானோட ஆயில் தான் வாங்குறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷும் ஈரான் ஆயில் தான் வாங்குறாங்க. ஈரான்ட்டு இருந்து ஆயில் வாங்குற காரணத்தினால அவங்க அதிக விலை வச்சு விற்கிறதுனால இந்த 4 நாட்டுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்ப ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுதான் இந்த யுத்தத்தினுடைய ஒரு முடிவாக இருக்கிறது. அது ஒரு விஷயமாச்சு. 2வது என்னன்னு கேட்டா இழப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இனிமே அவர் தாக்குறதுக்கு வாய்ச்சவடால் விடலாமே தவிர அவர்கிட்ட தாக்க ஒண்ணும் கிடையாது. தாக்குறதுக்கு மத்திய கிழக்குல இருந்த எல்லா விதமான ராணுவ தளங்களையும் அழிச்சு விட்டாங்க. அமெரிக்கா எங்க இருந்து தாக்கணும், அமெரிக்காவிலும் தாக்க முடியாது. இந்த குவைத்து, துபாய் அங்க இருந்தா தாக்கணும். பஹ்ரைன் அழிச்சு விட்டாங்க, குவைத்து போச்சு, ஜோர்டான் போச்சு, சவுதி அரேபியா போச்சு, அதே மாதிரி யுஏஇ போயிடுச்சு. எல்லாத்தினுடைய தளங்களையும் என்ன செஞ்சாங்க, சுத்தமா சப்ஜாடா குளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த இடங்கள்லாம் வெறிச்சோடி கிடக்கிறது. அதுல இருந்த சில படையினர் கூட அதுல இருந்து ஹோட்டல்கள்ல தங்கி இருக்கிறாங்க பயந்துகிட்டு. அந்த ஹோட்டலை இலக்கு வைப்போம்னு சொல்லி தாக்குறாங்க. அப்ப அமெரிக்கா தாக்குறதா எங்க இருந்து தாக்கும், இந்த மத்திய கிழக்குல உள்ள சென்ட்ரல் இருந்து தாக்கணும். அடுத்து எப்படி தாக்குவாங்கன்னு கேட்டா கப்பல்ல இருந்து தாக்குவாங்க. 2 கப்பலும் காலி. அது ஆபிரகாம் லிங்கனை அடிச்சுட்டாங்க, விரட்டி விட்டாங்க. அந்த ஜெரால்டு போர்டு கப்பல், அது பெரிய ராட்சச கப்பல் இருக்கு இல்லையா, அதையும் தீப்பிடிக்க வச்சு பெருமளவுக்கு டேமேஜ் ஆயிருச்சு. சரி பண்றதுக்கு 3 வருஷம் ஆகுங்கிறாங்க. அப்ப 3 வருஷம் ஆகுங்கிற அளவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப கப்பலை கொண்டாந்து ஈரான் பக்கத்துல நிப்பாட்டிக்கிட்டு தாக்க முடியாது. அவங்களுக்கு அவங்களுடைய சென்டர்களையும் தாக்க முடியாது. இஸ்ரேல்ல இருந்து மட்டும் தான் தாக்கலாம், தாக்குறதா இருந்தா. வேற தாக்குவதற்கு அமெரிக்காவுக்கு பேஸே கிடையாது. 1. 2வது அவங்கள்ட்ட ஆயுதங்களும் கிடையாது. இப்ப எல்லா ஆயுதங்களும் நினைச்சிட்டாங்கன்னு கேட்டா ஏற்கனவே காசா போர்லயே எக்கச்சக்கமான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்து அந்த காசா மக்களை அழிக்கிறதுக்காக வேண்டி அமெரிக்காவுடைய எல்லா விதமான ஆயுதங்களையும் காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த அயன் டோம்னு சொல்லி அந்த தாடுன்னு சொல்லி அதுக்குள்ள ஏவுகணைகளை எல்லாம் கொடுத்து செலுத்தி அதுவும் கம்ப்ளீட்டா ஸ்டாக் இல்ல, காலி ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்லாம உக்ரைனுடைய ரஷ்யாவை எதிர்த்து போரிடுறதுனால அதுக்கு ஏராளமான ஆயுதங்களை அவனுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி தென்கொரியாவுக்கு நினைச்சிருக்காங்க, நிறைய ஆயுதங்களை கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்ப அமெரிக்காவுல தாக்குறதுக்கு ஆயுதம் இல்லை. ஒண்ணு பணம் இல்லை, 1. 2வது தளம் இல்லை, 3வது கப்பல் இல்லை, 4வது போதுமான ஆயுதங்கள். எதை கொண்டே தாக்குவீங்க, ஆயுதங்களும் இல்லை. இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி பகிரங்கமா ஒத்துக்கிறது தான் ஒரு நேர்மை. ஆனா அப்படி வச்சா ஒரு கேவலமாயிருங்கிறதுனால நாங்க விரும்பினதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்குறத நினைக்கிறாங்க, பின்வாங்கிடுறாங்க. இப்ப பின்வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அப்ப ஈரான்காரன் சும்மா விடுவானா? அது எப்படி பின்வாங்கிறது? எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு என்ன பதிலு? நீ தானே சண்டைக்கு வழிய வந்த, எங்க இப்ப ஓங்கி இருக்கிறது, அதனால நீ நிறுத்திட்டு போறதுனால நாங்க விட மாட்டோம்னு என்ன செய்வாங்க, அவங்க இருக்கிற தளங்கள்லாம் குறி வச்சு அடிக்கத்தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில் நினைச்சிருக்காங்கன்னு கேட்டா இன்னைக்கு 8 மணி டைம் கொடுத்துருக்காங்க இரவு. எந்தெந்த நிறுவனங்கள்லாம் அமெரிக்காவுடைய நிறுவனங்கள்லாம் அடிக்க போறோங்கிறாங்க. எதனால அடிக்கிறாங்கன்னு கேட்டா இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருடைய தகவலையும் திரட்டி வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள். மைக்ரோசாப்டா இருந்தாலும் சரி, கூகுளா இருந்தாலும் சரி, அமேசான் அந்த வியாபாரம் பண்ற அமேசான் இல்ல, இந்த தகவல் தொழில்நுட்பத்தை இருக்கக்கூடிய அமேசான். அதுக்கெல்லாம் வளைகுடா நாடுகள்ல உங்களுக்கு அலுவலகங்கள் இருக்குது. இவங்க என்ன செய்யறாங்க, என்னுடைய அட்ரஸ் இந்திய அரசாங்கத்துல இருக்காது, கூகுள்ல இருக்கும். என்னுடைய அட்ரஸ் நான் மெயில் பண்றதுனால என்னை பத்திய டீட்டெயில் எல்லாம் எதுக்கு தெரியும், கூகுளுக்கு தெரியும். யாருக்கு தெரியாது, மத்திய அரசாங்கத்தை கூட தெரியாது. அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு இடம் தாக்கப்படும் போதெல்லாம் அதுக்குரிய தகவலை கொடுக்கறத இந்த கூகுளு, மைக்ரோசாப்டுடைய நிறுவனம், அதே மாதிரி அமேசான் நிறுவனம்,
அது மாதிரி எலான் மாஸ்குடைய நிறுவனம், இந்த நிறுவனங்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்தை தாக்குறான்ல இஸ்ரேலு, அமெரிக்கா, அதுக்கு வந்து லொகேஷன்ல இருந்து எல்லாம் எடுத்து கொடுக்கறது இவங்க தான். அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எல்லா தாக்குதலுக்கும் நீங்க தான் காரணமா இருக்கிறீங்க, அதனால ஆட்கள்லாம் வெளியேறிடுங்க, 1 கிலோமீட்டருக்கு அப்பால போயிடணும், யாரு இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களும் காலி பண்ணிருங்க, 8 மணிக்கு நாங்க ஆட்க சேதமாக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அறிவிப்பு செய்யறாங்க. அலுவலகத்தை தாக்குறது உறுதி, ஆனா பொதுமக்கள், அதுல உள்ள மக்கள், வேலை செய்யற ஆட்கள் நாங்க சாவடிக்க எல்லாரும் காலியா இருங்கிறாங்க. அப்ப இந்த இந்த நிறுவனங்கள் பூராவுமே தகவல் தொழில்நுட்பத்தை நம்ம நம்பி அவன்கிட்ட கொடுக்குறோம், அதை வந்து அழிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தணும். நம்பி நம்ம ஜிமெயில் ஒரு அக்கௌண்ட் வைக்கிறோம், நம்பி வந்து அதுல வந்துட்டு ஸ்டார்லிங்க்ல ஒரு கனெக்ஷனை வாங்குறோம், வாங்கினவுன இந்த கனெக்ஷன் இவன் தான் வாங்கியிருக்கிறாங்கிற விஷயம் வரைக்கும் என்னுடைய ஃபுல் டீட்டெயில் அவனுக்கு போயிடுது. அந்த டீட்டெயில்களை எல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு கொடுத்த நிறுவனங்கள் தான் இவங்கெல்லாம். அதனால இந்த நிறுவனங்களை அழிப்போம்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு விஷயமாச்சு. 2வது, அமெரிக்கா போறேன்னு போனாலும் அவங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டா இஸ்ரேலை முடிக்கணுங்கிறது தான். இப்ப அமெரிக்கா வெளியேறதுன்னு சொன்னா இஸ்ரேல அம்போன்னு விட்டுட்டு வெளியேறாங்கன்னு அர்த்தம். இப்ப 2 பேரும் சேர்ந்து தாக்கிட்டு இருக்கும் பொழுது ஏராளமான குண்டுகள் வந்து ஈரான்ல விழுந்துகிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கா சைட்ல இருந்து வரக்கூடிய குண்டுகள் வந்து குறைஞ்சிருச்சு, அவன் போட மாட்டான். அப்ப இஸ்ரேல் மாத்திரம்தான். இஸ்ரேல் மாத்திரம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும், எதிர்கொள்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இஸ்ரேலை வந்து கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்குரிய வேலையில அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப இஸ்ரேல் வந்து லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தரை மார்க்கமாக யுத்தம் நடத்தி இஸ்ரேல் கையில உள்ள பகுதியை சிலது கைப்பற்றிக்கிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. இஸ்ரேலுடைய சில நிரப்பரப்புகளை ஹிஸ்புல்லாவுடைய கையில வந்துருச்சு. அங்க இருந்து உள்ளவங்க எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு கைப்பற்றிக்கிட்டாங்க. அப்ப இஸ்ரேலுக்கு உள்ளேயே இவங்க நுழைஞ்சு போனாங்கன்னு வைங்க, அந்த டெல்லை வரைக்கும் போய் கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் பலவீனப்படப்பட என்ன செய்யணும்னு கேட்டா அந்த மாதிரி ஒண்ணு. அது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஏமன்காரங்களும் இப்ப இறங்கிட்டாங்க. ஹூதிகள்கிட்ட வந்து அவங்கள அந்த செங்கடல் வழியாக எதுவும் வருவதாக இருந்தால் ஹூதிகள் அனுமதிச்சா தான் வர முடியும். அந்த ஹூதிகளுடைய அந்த செங்கடல்ல ஒரு ஒடுக்கமான ஒரு பாதை ஒண்ணு வரும் யமன் கிட்ட, அதுக்கு பாபுல் மந்தப் பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த வழியாகத்தான் யாருமே கடந்து போக முடியும். அகன்ற கடற்கரை கிடையாது, அகலமான செங்கடல் வந்து அந்த யமன் கிட்ட வரும், இப்படி சுருங்கிரும். ஒரு கப்பல் போற அளவுக்கு தான் பாதை இருக்கும். அது வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஏமன் கையில இருக்கு, ஹவுதி கையில இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதன் வழியாக வரக்கூடிய கப்பலையும் நாங்க தடுப்போம், இன்னும் தடுக்கல, ஆனா தடுப்போம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதையும் அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா உலகத்துல உள்ள எல்லா விதமான போக்குவரத்து அடிபட்டு போயிடும். அதனால அமெரிக்கா வாபஸ் வாங்கினாலும் அதனால வந்து இந்த யுத்தம் வந்து நிக்காது. இஸ்ரேல்ல நெத்தனியாஹு காலி பண்ணிட்டதை நிப்பாட்டுவாங்க சொல்ல போனா. அது வரைக்கும் ஈரான் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க தலைவரை கொண்டிருக்காங்கல்ல, அது கணக்கு தீக்கணுமா இல்லையா, அதை தீக்காம இது ஓயாதுங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அது போக இப்ப என்னன்னு கேட்டா இந்த ஹுர்முஸ்ங்கிறது வந்து யார் வேணாலும் வரலாம் போனான்னு இருந்துச்சு முன்னாடி. இவங்க இந்த நெருக்கடியினால என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா அதுக்கு இப்ப கட்டணம் வசூலிக்க ஆரம்பிக்கிற முடிவு எடுத்திருக்காங்க பார்லிமெண்ட்ல. அது பொது பாதையா ஈரான்ல பார்லிமெண்ட்ல தீர்மானம் வந்து ஒரு கப்பலுக்கு இவ்வளவு கட்டணம். அது பல இப்ப சுயஸ் கால்வாயில் எப்படி எகிப்து சம்பாதிக்குதோ, சுயஸ் கால்வாய் அதுல வந்து கடக்கும் போது பெரும் தொகை எகிப்துக்கு பெரிய வருமானம் வருது. அந்த மாதிரியான வருமானம் வரக்கூடிய ஒரு வழியை இப்ப ஏற்படுத்திட்டாரு. அவங்க பெரிய விட்டுருந்தாங்க. அப்ப தடுத்தவன் என்ன வச்சுன்னு கேட்டா இதனுடைய முக்கியத்துவம், இதை வச்சுதான் உலகமே இயங்குது அப்படின்னு விளங்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஹுர்முஸுக்கு கட்டணம் விதிக்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னு சொன்னா பெரிய அளவுல உங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி எல்லாம் தீர்ந்துரும். ஒவ்வொரு கப்பலும் வந்துச்சுன்னு சொன்னா 20 லட்சம். இந்தியா கடந்தாலும் பணம் தரணும். ஆமா, இந்தியா இந்த 4 நாடுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா என்னுடைய ஆயில வாங்கன்னு அப்படி கண்டிஷன் போட்டுறாங்க. அவங்களுக்கு கட்டணம் கிடையாது. இந்தியாவுக்கும் சரி, சீனாவுக்கும் சரி, பங்களாதேஷுக்கும் சரி, பாகிஸ்தானுக்கும் சரி, அவங்க வந்து துபாயில இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது, சவுதியில வாங்கக்கூடாது, எங்க எண்ணெயை வாங்கி கொண்டு போ, ஹுர்முஸ் வழியா கொண்டு போன்னு சொல்லி ஈரான் தான் இப்ப என்ன சப்ளை பண்றாங்க அதிக விலையில. ஏற்கனவே இருந்த விலையை விட அதிக விலையில அந்த எண்ணெயை வாங்கி என்ன செய்யறாங்கன்னா ஹுர்முஸ் வழியா கொண்டு வர்றாங்க. சீனாவும் அவங்கள்ட்ட தான் வாங்குது, ஈரான்ல வாங்குது. அப்ப எண்ணெய் விற்பனை மூலமாக அது ஒரு லாபம் கிடைக்கும் இந்த 4 நாடுகள்ல. மற்ற நாடுகளுக்கு என்ன செய்வாங்கன்னா சுங்க வரி போடுவாங்க.
மற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அது மாதிரி போடுவாங்க. அது யுத்தம் நடந்த பிறகு என்ன பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு வழியை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அதனால இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அமெரிக்கா உலக வல்லரசுன்னாங்கல்ல, இது வரைக்கும் உள்ள எல்லா இடத்துலயும் அமெரிக்கா தோத்ததா சொல்லுவாங்க. அது சும்மா மிகைப்படுத்தின சொல்ல, எல்லா இடத்துலயும் ஜெயிச்சு தான் இருக்கிறான். ஈராக்லன்னு சொன்னா போய் பல வருடங்கள் இருந்து பல பேரை கொன்று குவிச்சுட்டு அங்க உள்ள ஆயில் எல்லாம் சொந்தமாக்கிட்டு வெளியே வந்திருக்கான். அதை தோல்விங்கிறாங்க. அது தோல்வி கிடையாது. தோல்வி இது மட்டும்தான். வரலாறுல வந்து ஈரான்ல மட்டும்தான், ஈரான்ல இருந்து ஒரு ஜான் இடத்தை கூட எடுக்காம, அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு அதிகாரத்தையும் பறிக்காம, எல்லாத்தையும் இழந்துட்டு எனக்கு முடியாதுன்னு சொல்லி போர் நடந்துகிட்டு இருக்கும்போது தோத்து போனது ஈரான்ல மட்டும்தான். ஆப்கானிஸ்தானா இருந்தாலும் பல வருடங்கள் உள்ள நுழைஞ்சி ஆட்சி பண்ணி அவனுக்கு வேண்டிய செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இனிமே வண்டி இழுக்காதுன்னு தான் வெளியே வந்தாங்க. அதை தோல்வின்னு சொல்றாங்க. அது அது ஓரளவுக்கு தோல்வியா இருந்தாலும் தோல்வியும் தான் வரலாற்றுல. அமெரிக்காவுக்கு தோல்வி எப்படிதான் படை இறங்கி தரை யுத்தம்லாம் நடந்து அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் அவன் வெளியே வர்றான். அந்த மாதிரி இல்லாம ஈரான்ல என்னன்னு கேட்டா அவன் அது உள்ளே ஒரு கால் எடுத்து வைக்க முடியல. ஈரானுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல, தரப்படை இறக்க முடியல, ஈரானுடைய ஆட்சியை மாற்ற முடியல, அவன் நினைச்ச மாதிரி ஆயுளை கைப்பற்ற முடியல, ஒண்ணுமே செய்யவும் முடியாம அவனுடைய பதிலடிக்கு ஈடு கொடுக்க இயலாம பயந்து கொண்டு பின்வாங்கினது வரலாற்றுல இதான் முதல் தடவை அமெரிக்காவுக்கு. அப்ப இதுக்கு பிறகு என்ன ரிசல்ட் வரும்னு கேட்டா உலக வல்லரசு வந்து ஃபர்ஸ்ட் ஈரான் இப்ப வந்து விடுச்சது. உலகத்துல வல்லரசுல முதல் வல்லரசு ஈரான் தான். அதுக்கப்புறம் சைனா, ரஷ்யா, அமெரிக்கா 4வது இடத்துக்கு வந்துடும். இப்ப ஒண்ணும் இல்லாம தோத்து போறாங்க. உலக வல்லரசு ஒண்ணும் இல்லாம நான் என்ன விட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சா இல்லையா? அதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அதனால வந்து ஈரான் போர்ல வந்து அமெரிக்கா படு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வை இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது அமெரிக்காவினுடைய வல்லாதிக்க மனநிலை, நான் தான் பெரிய நாடுங்கிற எண்ணம் எல்லாத்தையும் ஈரான் தவிடுபுடி ஆக்கிருச்சு. ஈரான் மிரட்டலுக்கு மிரண்டு போய் பின்வாங்கிருச்சு அப்படின்னு. இனி இஸ்ரேலால பெரிய லெவல்ல தாக்குதல் நடத்த முடியாதுல்ல தனிப்பட்ட முறையில? தனிப்பட்ட முறையில் முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் ஆயுதங்கள் இருக்கு, அவங்களும் பார்த்து அழிச்சிட்டு வர்றாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா ரசாயன தொழிற்சாலைகள்லாம் போட்டிருக்கிறாங்க. வெள்ளைக்குள்ள வந்து பத்தி எரியுது, யார் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, ஜன்னல்லாம் மூடிக்கிறங்க, நச்சு வாயு வெளிப்பட்டு இருக்குது. போபால்ல வந்துச்சுல, போபால்ல விஷவாயு வந்த மாதிரி அந்த விஷக்கூடிய மாதிரியான குண்டை வர போட்டு விட்டாங்க. அந்த 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 நச்சு தொழில் உண்டாக்குற அலுமினிய தொழிற்சாலை, அந்த நச்சு வாயுகள் உற்பத்தி பண்றதெல்லாம் பத்தி எரியறதுனால புகைகள் பூரா விஷ புகைகள் வருது. தண்ணி குடிக்காதீங்க, ஏற்கனவே வீட்டுல புடிச்சு வந்த தண்ணியை மட்டும் குடிங்க, வெளியில தண்ணி எடுக்காது, எல்லாமே மாசுபட்டு இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் வந்து அறிவிக்கிற அளவுக்கு பலவீனத்துக்கு மேல பலவீனமா இருக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா கைவிட்டான்னு சொன்னா டோட்டல் ஃபெயிலியர், இஸ்ரேல் ஒண்ணும் இல்லாம போயிடும். பாப்போம் இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி போக போகுது. ரொம்ப ஒரு முக்கியமான திருப்பு முனையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து நடத்திய போர், ட்ரம்ப் கைவிட்டுட்டு ஓடிட்டாரு இஸ்ரேல. இப்ப ஜன்னலை குடிக்கோங்க, தண்ணி குடிக்காதீங்கன்னு கெஞ்சுற அளவுக்கு இஸ்ரேல் போயிருக்கு. இனி அடுத்த கட்டம் எப்படி எல்லாம் போகுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்க நேரம் ஒதுக்கி இது குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.